அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி வளாகம் அருகே ட்ரோன்கள் பறக்க தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அரசு பொறியியல் கல்லூரி அருகே ட்ரோன்கள் பறக்க ஜூன் 4ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் மூர்த்தி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை வாக்கு எண்ணும் மையம் அருகே ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். நெல்லையை பொறுத்தவரை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து மின்னணு வாக்கு இயந்திரங்களும் நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புகளானது போடப்பட்டிருக்கிறது. முதல் அடுக்கு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் படையை சேர்ந்த போலீசாரும், 2ஆம் அடுக்கில் தமிழக காவல்துறை சிறப்பு படையினரும், 3ஆம் அடுக்கில் நெல்லை மாநகர காவல்துறையினரும் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெட்டிகளை பாதுகாப்பதற்காக 24 மணி நேரம் துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் காலை இரவு மாறி மாறி ஷிப்ட்களில் இருந்து வருகிறார்கள். தற்போது நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் மூர்த்தி அவர்களின் உத்தரவின் பேரில் தற்போது நெல்லை அரசு பொறியியல் கல்லூரிக்கு ட்ரோன்கள் பறப்பது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அருமேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.